அலகு 11 இணையற்ற லக்ஷ்மணா ஹுங் துவா. நீங்கள் கற்கப் போவது என்ன? ஹெங்துவாவின் வாழ்க்கை வரலாற்றை கூறுதல், லக்ஷ்மணா ஹெங்துவாவின் சிறப்புத்தன்மைகளை விளக்குதல், மலர்காவின் லக்ஷ்மணா என்னும் வகையில் ஹெங்துவாவின் பொறுப்புகளை பகுத்தாய்தல். ஊன்துவானின் வாழ்க்கை வரலாறு. ஊன்துவா மலாக்சா மலாய் மன்னராட்சியின் இணையற்ற தலைவராக திகழ்ந்தார். இவரது அறிவாற்றலைக் கண்ட மலாக்சா சுல்தான் இவரை லக்ஷ்மணனாக நியமனம் செய்தார். 1. ஊன்துவா கம்போங் சுங்கை டுயோங்கைச் சேர்ந்தவர். இவரின் தந்தை மாமூட், தாயாரோ டாங் மெர்டுவாத்தி. 2. அவருக்கு ஜபால், கஸ்தூரி, லெக்கிர், லெக்யூ என 4 நெருங்கிய தோழர்கள் இருந்தனர். 3. ஊன்துவா துணிவும் சுறுசுறுப்பும் நிறைந்தவர். ஒரு சமயம் ஊன்துவா மதம் பிடித்த ஆடவன் ஒருவனிடமிருந்து பெண்டாஹாராவை காப்பாற்றினார். பெண்டாஹாரா ஊன்துவாவை மலாக்சாவின் லக்ஷ்மணனாக நியமிக்க பரிந்துரை செய்தார். அவரது தோழர்கள் 4 தளபதிகளாக நியமிக்கப்பட்டனர். ஓங்துவா லக்ஷ்மணனாவதத் தமது பணியை பொறுப்புடன் செய்தார். 5. தூதுக்குழுவிற்கு தலைமையேற்று சீனாவிற்குச் சென்ற வேளையில் எவருக்கும் காண கிடைக்காத சீன மாமன்னரின் முகத்தை வெற்றிகரமாக கண்டார். 6. ஓங்துவா தமது அறிவாற்றலால் மலாக்கா சுல்தானை மணமுடிக்க துன் தேஜாவை சம்மதிக்க வைத்தார். அவர் துன் தேஜாவை மலாக்காவிற்கு அழைத்தும் வந்தார். ஹுங்துவா மீது அவதூறு கூறப்பட்டது. சுல்தான் அவருக்கு மரண தண்டனை விதித்தார். ஆயினும் பெண்டாஹாரா ஹுங்துவாவை தலைமறைவாக இருக்க செய்து காப்பாற்றினார். 8. ஜபாட் தனது நண்பரான ஹுங்துவாவின் மரணத்திற்கு பழிதீர்க்கப் போவதாக கூறி மதம் கொண்டு அலைந்தார். 9. சுல்தான் தனது தவறை உணர்ந்து வருந்தினார். பெண்டாஹாரா ஹங்துவா உயிரோடு இருப்பதை சுல்தானுக்கு தெரிவித்தார். மலாக்காவின் அமைதியை நிலைநாட்ட சுல்தான் ஹங்துவாவிற்கு ஆணையிட்டார். 10. ஹங்துவா ஜபாயடை வீழ்த்தினார். ஹங்துவா மலாக்காவின் லக்ஷ்மணனாக மீண்டும் நியமிக்கப்பட்டார். அவருடைய பங்கு எப்பவும் மலாக்கா மலையாய் மன்னராட்சியை பொற்காலத்திற்கு இட்டுச் சென்றது. ஹங்துவாவின் சிறப்புத்தன்மைகள். ஹங்துவா சுல்தான் மன்சூர் ஷாவின் காலத்தில் மலாக்காவின் லக்ஷ்மணனாக நியமிக்கப்பட்டார். ஹங்துவாவிடமிருந்த சிறப்புத்தன்மைகள் மலாக்கா மலாய் மன்னராட்சிக்கு பங்காற்றுவதில் பெரிதும் துணை புரிந்தன. அறிவாற்றல். அறிவாற்றலைக் கொண்டு போர் புரிந்து தற்காப்புச் சண்டையை வீழ்த்தினார். அதிகாரப்பூர்வ பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள 12 மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். நேர்மையும் நம்பிக்கையும். வளமான நாட்டை உருவாக்கிட தமது பணிகளை நேர்மையுடன் செய்தார். கடமையுணர்வு. மலாக்காவின் கடற்பகுதியை பாதுகாத்தார். உலக புகழ்பெற்ற வாணிப மையமாக திகழச் செய்தார். சீனா, இந்தியா, துருக்கி ஆகிய நாடுகளுக்கு தூதுவாராகச் சென்ற வேளையில் மலாக்காவின் நற்பெயரை காத்தார். விசுவாசத்துடன் சுல்தானின் ஆணைக்கு கீழ்ப்படிந்தார். துணிவு. மதம் கொண்டு அலைந்த ஆடவன் ஒருவனிடமிருந்து பெண்டாஹாரா துன் பேராக்கை காப்பாற்றினார். பாத்தே காஜாமாடா அனுப்பிய மஜாபாஹிட் கூலிப்படையை ஹங்துவா வீழ்த்தினார். சிலாட் கலையில் ஆற்றல் கொண்டவர். சிலாட் கலையில் திறமை பெற்றிருந்தார். தனது குருவான ஆர்யாயூராவிடமிருந்து சிலாட் கலையை கற்றுத் தேர்ந்தார். ஹங்துவாவின் பொறுப்புகள். லக்ஷ்மணா மலாக்கா எனும் முறையில் ஹங்துவாவிற்கு மலாக்கா மலாய் மன்னராட்சியில் முக்கிய பொறுப்புகள் அளிக்கப்பட்டன. அவர் தலைமைத்துவ பண்புகளையும் சிறப்பு தன்மைகளையும் கொண்டிருந்தார். இவை கடமையை உணர்ந்து செயலாற்றுவதில் அவருக்கு துணையாக இருந்தன. மலாக்கா என்னும் மண்ணிலே மாண்புடன் பிறந்த தலைவரிவர். இணையற்ற எங்கள் மாவீரர், இறையாண்மை காத்திட வந்தவர். ஆற்றல் மிகுந்த தலைவரிவர். ஹங்துவா என்பவரின் பெயர். விரிந்த மலாக்கா பேரரசின் வீரமிகு அரசு காவலர். பிறந்த மண்ணின் நலம் வேண்டி பரந்த கடலை காத்திட்டவர். எதிரிகள் கூட்டத்தை அழித்திட்டே அமைதியை அங்கே விதைத்தவர். அரசரின் ஆணைக்குத் தலைவணங்கி அழகிய டெலாய் மலையருகே அரசியை தேடியே சென்றவர். உடனளவரையும் அழைத்து வந்தவர். மலாக்கா வந்த வணிகர்களை மரித்த திருடர் கூட்டத்தையே வளைத்து பிடித்த வீரரவர். வணிகர் மனதை குளிர்வித்த செய்தார். மலாக்கா நிர்ணை பகுதியிலே மலர்நந்து மீண்டும் அமைதியுமே. வணிகர் கூட்டமும் நிறைந்ததுவே. வாணிபத் துறையும் வளர்ந்ததுவே. துவானின் பேச்சில் தலைமறைந்து
புன் தேஜாவும் சம்மதம் சொன்னாரே. தேஜாவை கப்பலில் ஏற்றி வந்து தம் ராஜாவிலேயே சேர்த்தாரே. தமிழ் சாயியை தோற்கடிக்க திறமுடன் சண்டையும் செய்தாரே. கிளையையும் வெற்றி கொண்டாரே. கீர்த்தியும் நிரம்பப் பெற்றாரே. சீன அரசனின் முகம் பார்க்க சிந்தித்தார் அவரும் ஒரு வழியை. வெட்டாத கீரையை மேலெடுத்து வேந்தரின் முகத்தையும் கண்டாரே. மாணவர்களே, கொடுக்கப்பட்ட பயிற்சியை சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி மாணவர்களே. நான் ஆசிரியை திருமதி மஞ்சுளா. மீண்டும் சந்திப்போம்.